என்ன அவனை எங்கெல்லாம் தேடுறது? நீங்க வந்து உட்காந்துருக்க. என் மாமியார் அப்ப வந்து உனக்கு தேடிட்டே இருக்கு, என்னன்னு தெரியல. எதுக்கு மாமி என்ன தேடுதி? என்னன்னு கேட்க சொன்னதானே, அது வாட்டுக்கு வாட்டது சொல்லுவேன்னு இருக்கு. போய் என்னன்னு கேளு. இது எப்படி நான் மறந்தே? நீ அது தாண்டி வந்து சொல்லுச்சு மாமியா, மறந்தே போச்சு பாரு. அப்படி என்னக்க பேசுனியா? எனக்கு தெரியாம இல்ல வேண்டிய விஷயமா இருந்தா உன்கிட்ட சொல்லிட்டு இருக்க மாட்டாளா? ஏன் எல்லாத்தையும் நானே நிட்டு வரேன்? நீ வாய் முடி, நான் அங்கதானே பேசுறேன். அது ஒண்ணு அவ்வளவு பெரிய ரகசியம்லாம் இல்ல. நேத்து கண்டு கட்டு அதுக்கிட்ட 200 ரூபாய் கைமாத்து வாங்கிட்டு அதை கொடுக்க மறந்துட்டேன். அதுக்கு தேடி தேடுது போல. மொட்டை கிழவி, இதை ஏன்ட்டு சொன்னே நான் வாங்கி தர மாட்டேன்னா? என்ன நம்பிக்கையா இருக்கு பாரு என் மேல. வாங்கிட்டு நான் வாங்கி கொடுக்க மாட்டேன், ஏன்ட்டு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்குது. மாமியாருக்கு உன் மேல அவ்வளவு நம்பிக்கை பாரு. 200 ரூபாய் கொண்டு நம்ப மாட்டேது. எல்லாம் என்ன பார்த்து சிரிக்கிற அளவுக்கு அந்த மாமியை கல்வி பண்ணி விட்டுருச்சுல. இனி இது பாரு அதுக்கு. நீ சின்ன பொண்ணு கோவப்படாதே. மாமியா என்னமோ வச்சிருக்க சேர்த்து வச்சிட்டு இருக்கி. இதுக்கு என்னத்துக்கு நீ கோவப்படுற? வச்சிட்டு போதே. எல்லாம் உங்களுக்கு தானே. இந்த ஓண்டியை கொடுத்து விடுதேன். என் மக இப்ப 500 ரூபாய் சில்லறை மாத்தி வர சொல்லிருக்கீங்க. கடைக்கு போயிருக்கா. வர வாங்கி தரேன். நமக்கு வேணுமே வேணாமா? அந்த கிளவிட்டே குடி. அது காசு எனக்கு வேணுமே வேணாம். நீ அதை பேசிக்கிறேன் நானு. என்னடி இவ்வளவு கோவமா போற? வீட்டுல போய் சண்டை போட போற மாமியார் கிட்ட. அதுவே பா உடம்பு சரியில்லாம கிடக்கு. நீ வேறக்கா. அவ அப்படியே மாமியாருக்கு அவ்வளவுக்கு பயப்படுவா. இவளாவது சண்டை போடுதாவது. அதெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டா. பேசாம போய் தின்னுட்டு தூங்குவா. வேற என்ன செய்வா? சரி தூங்குன்னு சொன்னது எனக்கு உறக்கமா வருதுடி. நானும் சித்த உறங்குறேன். மழை வெயில் வேற சுள்ளுன்னு அடிச்சிட்டு இருக்கு. வெளியில அப்படியே வேகுதுடி. நான் செத்த நேரம் ஃபேனை போட்டு படுத்து உறங்கேன். சரிக்கா நானும் வாரேன். இங்க பாரு, நான் இந்த மாசம் ரேஷன் கடையில வாங்கவே இல்ல. நீ இது வாங்கிட்டியா? போட்டானுங்களா இல்லையா? போன வாரம் எல்லாம் போட்டானுங்களாக்கா. எனக்கு தெரியாம
ஆமா என்கிட்ட விறகு பறக்க போறேன்னு தான் சொல்லிட்டு போனேன். நீ என்ன பண்ணிட்டு வந்த? நான் வேற வரைக்கும் வந்தேன். பறக்கிட்டு வந்தேன். வரும்போது என்ன பண்ணிட்டு வந்த? என் பெரியம்மாவா வம்பு கிழக்கு சண்டை போட்டுட்டு வந்திருக்கேன். உங்களே ஓ இம்சை தாங்க முடியாம இந்த வீட்டை காலி விட்டுட்டு காட்டு பக்கம் போய் குடியிருக்கிறாவ. அங்கேயும் போயிட்டு வம்பு எடுத்துட்டு வந்திருக்கேன். உனக்கு எவ்வளவு தைரியம்? நானும் போனா போது ஒண்ணும் தெரியாம ஏதோ பேசிட்டு இருக்கா புரியாம நினைச்சிட்டு இருக்கேன். நீ என்ன ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க? ஓ இப்பதானே புரியுது. இதெல்லாம் உங்க பெரியம்மா வேலையாக்கும். அதுக்குள்ள போன வந்து சொல்லுங்க. அம்மைய தேடி பேசலாம் போட்டுட்டு போறாவல. அவங்க அக்காவை ஏன்டி போய் படுத்துற? ஆமா எனக்கு வேற வேலை இல்ல பாரு. உன் பெரியம்மா கூட உங்க அம்மா கூட சண்டை போடாட்டி எனக்கு உறக்க வராது. சும்மா இருக்கறவள வம்பு இழுத்தது யாரு? போய் உங்க பெரியம்மாட்ட கேளுங்க. நான் வாடல விறகு பறக்கிட்டு நடந்து வந்துட்டு இருந்தா ஏன் வாசல்ல எதுக்கு நின்னு பேசுற? இங்க எடுத்து பாக்குற அப்படின்னு கண்ணை நோண்டி விட்டு என்னென்ன பேசணும் தெரியுமா? இதுக்கு வரதுக்குள்ள இப்படி வாயில விட்டுட்டாங்கன்னா உங்க பெரியம்மாக்கு நல்ல திட்டத்தோட இருக்காவ. நம்ம ரெண்டு பேரையும் பிரிச்சு வைக்கணும். அவளுக்கு என்னன்னு அப்படி சந்தோஷமா தெரியல. உங்க அம்மா அப்படி பண்ணதாவனா உங்க பெரியம்மா அப்படியே பண்ணதாவளே. ஆமா பெரிய என் குடும்பத்தை மட்டும் எதுவாக போய் பேசிட்டு இருப்பா. உன் அம்மா அப்பா எல்லாம் பேசணும்னு வச்சுக்கோ. 4 பேரும் பேசாம இருக்குங்க. ஓ என்னைய வாய் நீங்க ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கீங்க பாத்துங்க. என்னடி அவனை அப்படி மிரட்ட என்ன பண்ணி விடுவ நீ? என்னதான் பண்ணுவ நீ? நீ பொண்ணாதா உனக்கு கேக்குதா சவுண்ட்? என்ன சத்தமா சண்டை போடுறே பாரு. வேற வேலை இல்ல போல. புருஷன்காரி கூட எப்ப பார்த்தாலும் மல்லுகட்டியே நிக்கா. ஆமா ஆமா இதுக்கு ரெண்டுக்கு வேற வேலை இல்ல. ஆவுண்டா என் குடும்பம் ஆன் குடும்பம்னு எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு. இதே இப்படி பெத்து வளர்ச்சி திருத்த வேணாமா அவங்களால? எப்ப பார்த்தாலும் சண்டை போட விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்குது. ஏதோ ஒண்ணுட்டி இதுக்கு இந்த வீட்ல இருக்க போய் நமக்கு டைலி பொழுது போகுது நல்லா. இல்ல எத்தனை நேரம் இப்படி நம்ம மூஞ்சியே பார்த்துட்டு உட்காரது? இப்படி ரெண்டு சத்தமா கேட்கும்போது காலு குள்ளுக்குள்ளே இருக்கு. ஆமா ஆமா அதுவும் உண்மைதே. இந்த வெக்கைக்கு வீட்டுக்குள்ள உட்கார முடியுதா? இந்த மரத்துக்கடியில வந்து உட்காரலன்னு பார்த்தா அது இல்லாட்டி போராட்டிக்குந்தே. உண்மைதே நீ சொல்றது. சரி சரி என்னதே பேசுறவனு கேப்பா. பாருங்க இப்படி எங்க ஆத்தா போய் அப்படி இப்படி பேசிட்டு இருக்கீங்க. அந்த வீட்டை விட்டு போயிடு பாத்துங்க. அப்புறம் கஞ்சிக்கு வழி இல்லாம கிடக்கணும். ஆமா ஆமா நீ போறது ஒரு சாப்பாடு அது வேற தின்னு உசுறு வாழ்த்திட்டு இருக்கி. சரி அது ஜெயில் சாப்பாடு கூட நல்லா இருக்கும் போல. ஒரு நாள் கூட நிம்மதி இல்லாம என் பொழப்பு போயிட்டு இருக்கு. ஒரு நாளைக்கு அமைதியா இருக்க அந்த வீடு கச்ச கச்ச ஏதாவது சொல்லி வம்பிழுத்துட்டே இருக்கீங்க. யார் என்னால நீ ஓ வாயை சும்மா இருந்தா ஏன் இந்த வம்பல வரப்போகுது? நம்ம யாராவது போய் வம்பிழுத்து சண்டை போடாம உனக்கு உறக்க வர மாட்டேது. உண்மை தானே?